இது சரியா தவறா அன்பர்களே? உங்களிடமே விட்டு விடுகிறோம் யாம். குழந்தைகளின் தலையானது எப்பொழுதும் அளவில் பெரிதாகவே இருக்கும். அவர்களின் ஒட்டுமொத்த உடலின் அளவினை வைத்து பார்த்தோமானால் அவர்களின் தலை சுமார் 25% அன்பர்களே. எனவே நாம் குழந்தையினை இவ்வாறு ஓரிரு நொடிகள் ஒழுக்கினால் கூட அந்த பெரிய தலையின் உள்ளே இருக்கும் சிறிய மூளையானது ஏதோ ஒரு பந்து போல அங்கும் இங்கும் தலையின் ஓட்டினுள் முட்ட நேரிடும். இன்ட்ராக்ரேனியல் பிரஷர் எனில் தலையினுள் அழுத்தம் அதிகரித்து செரிப்ரல் எடிமா என்ற வீக்கம் ஏற்படும். சப்டியூரல் ஹீமோரேஜ், அதாவது மூளையுடைய மெல்லிய இரத்த குழாய்களும் சேதமடைந்து இரத்தம் உள்ளேயே கசிந்துவிடும் நிலை உருவாகிவிடும். நாட்போக்கில் குழந்தைகள் பேச ஆரம்பிப்பதிலோ ஒன்றினை ஆர்வமாய் கற்றுக்கொள்ளும் திறன்களிலோ குறைபாடு ஏற்படும். இது போல செய்து அந்த காலத்தில் எல்லாம் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி சரியான தரவுகள் இன்று இல்லை. எனவே இது நன்று என்ற வாதத்தில் ஈடுபடுவது வீண். யாம் என்னதான் பல மேற்கோள்கள் காட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த எண்ணினாலும் அது ஏனோ தெரியவில்லை, நம் மரபுகளை குறை கூற வந்துவிட்டான் இந்த இலுமினாட்டி என்று என்னை வசைப்பாடவே முற்படுகிறார்கள் பலர். இலுமினாட்டி வார்த்தையின் ஸ்பெல்லிங்கை கூட அறியாதவன் நான். நன்றி.